எவ்ரிவன், இன்றைக்கான ரீடிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பைல்ஸ் எப்பவும் போல் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரெட்டு அந்த குன்றின் மணி, அப்புறம் செகண்ட் ஒன் வந்து இந்த ரோஸ் குவாட்ஸ், தேர்ட் ஒன் வந்து ஒரு சீடு. இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு எது அட்ராக்ட் ஆகிருக்குங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூடி பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் விஷுவலைஸ் ஆகும். அது என்னென்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் குன்றின் மணிக்கான கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் வேண்ட்ஸ். 5 ஆஃப் வேண்ட்ஸ் வந்துச்சுனாவே உங்களை சுற்றியும் ஒரே சண்டை, அதாவது முரண்பாடான ஆட்கள் இருக்காங்க, குடும்பத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ போராடிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் மனசு பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் அப்படின்னு சொல்லுது. செகண்ட் ஒன்க்கான கார்டு பார்த்தீங்கன்னா ஞானகுருவோட கார்டு அது. அந்த ஞானகுரு வந்துச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் இல்லறத்துலேயே வந்து துறவறம் மேற்கொண்டு இருப்பீங்க. மனம் வந்து ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். ஆனாலும் நம்ம இருக்க மாதிரி ஏன் மற்றவங்களுக்கு தோண மாட்டேங்குது, ஏன் இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு மற்றவங்கக்கிட்டேயும் அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க. அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க, வேறு வழி இல்லை, ஊரோட ஒத்து வாழணும். அண்டு தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா வந்து பேஜ் ஆஃப் வேண்ட்ஸ். இது வந்துச்சுன்னா சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் இந்த கார்டு வந்தவங்க பார்த்திங்கன்னா தனியாக நின்று தான் ஜெயிக்கணும், தனிப்பட்ட முறையில் தான் போராடணும். இவங்களுக்கு கூட்டு தொழிலோ இல்லை கூட்டு சேர்த்துக்கிறதோ பார்ட்னர்ஷிப்போ இவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மெசேஜ்.